அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் பற்றிய அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதில் ரெண்டாவது பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதிலிருந்து ஒரு 35 கேள்விகள் பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இதில் ஒரு 30 கேள்விகள் இருக்குது. ஸோ வீடியோ கவனமாக பாருங்கள். ஓகேங்களா, முதல் கேள்வி பாருங்கள். என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல ஒளிர்ந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல ஒளிர்விட்டு பிரகாசித்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வஉசியை சந்தித்த பின் பாரதியார் கூறியது, பாரதியாரை சந்தித்த பின் சுப்பிரமணிய சிவா கூறியது, வஉசியை சந்தித்த பின் ஜி சுப்பிரமணிய ஐயர் கூறியது, பாரதியாரை சந்தித்த பின் வஉசி கூறியது. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். கொஸ்டின் ஒரு தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்கள். பாரதியாரை சந்தித்த பின் வஉசி கூறியது. ஓகேங்களா, பாரதி பார்த்திங்கன்னா முதலாக 1906 சென்னைக்கு வருகை புரிந்த வஉசி முதன்முறையாக பாரதியாரை சந்தித்தார். ஓகேங்களா, ஸோ அவரை சந்தித்த அந்த ஒரு பூரிப்பில் இந்த கூற்றை அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, என் உள்ளத்தில் மின்மினி பூச்சி போல் ஒளிர்ந்து கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு விளக்கு போல் ஒளிர்விட்டு பிரகாசித்தது அப்படின்னு வஉசி சொல்லியிருக்கார். ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 1906 இளைஞர்களை ஒன்று திரட்டி தர்ம பரிபாலன சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், வஉ சிதம்பரனார். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா, 1906 இளைஞர்களை ஒன்று திரட்டி தர்ம பரிபாலன சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் சுப்பிரமணிய சிவா. மூன்றாவது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்களுள் பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்திய தேசாந்திரி, ஞானபானு, பாரதாசிரமம், பிரபஞ்சமித்ரன். ஸோ அவுட் சோர்ஸ் கொஸ்டின்கிறனால கொஞ்சம் குறிப்புகள் தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதாசிரமம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா நடத்தியது தான். இந்திய தேசாந்திரி, ஞானபானு, பிரபஞ்சமித்ரன் இந்த 3மே அவர் நடத்திய இதழ்கள். ஸோ பாரதாசிரமம் அப்படிங்கிறது அவர் நடத்திய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, தேசிய இயக்க பணிகளை மேற்கொள்வதற்காக அவரால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பாரதாசிரமம். ஓகேங்களா, ஸோ மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நான்காவது கேள்வி பாருங்கள். பாரத மாதா ஆலயத்தை பாப்பாரப்பட்டியில் அமைக்க பின்வரும் யாரை கொண்டு சுப்பிரமணிய சிவா அடிக்கல் நாட்டினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீலகண்ட பிரம்மச்சாரி, பாரதியார், சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிஆர் தாஸ். ஓகேங்களா, பாரத மாதா ஆலயத்தை பாப்பாரப்பட்டியில் அமைக்க சிஆர் தாஸ் அவர்களை கொண்டு சுப்பிரமணிய சிவா அடிக்கல் நாட்டினார். ஐந்தாவது கேள்வி பாருங்கள். சுப்பிரமணிய சிவா பற்றிய கூற்றுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கு. பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வஉசிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் 6 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பின் விடுவிக்கப்பட்டார். ஆப்ஷன் பி பாருங்கள். சிறையிலிருந்து வெளியே வரும்போது காசநோயோடு வந்தார். அடுத்து 1921 நிந்தனை சொற்பொழிவு நடத்தியதால் 2வது முறையாக 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். அடுத்து தமிழில் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். ஸோ இதில் எது பொருந்தாத கூற்றுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிறையிலிருந்து வெளியே வரும்போது காசநோயோடு வந்தார்னு இருக்குது. ஸோ அது காசநோய் கிடையாதுங்க, தொழுநோயோடு வந்தார். ஸோ ஏன் அப்படின்னா சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருந்த போது கம்பளி ரோமம் நறுக்குதல்,
நீரில் கம்பளியை ஊற வைத்தல் போன்ற இந்த தோல் சம்பந்தமான வேலைகளை செய்ய வற்புறுத்தப்பட்டார். அப்போது அதனால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ 5வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 6வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளுக்குரிய நபரை கண்டறிக. ஸோ முதல் கூற்று பாருங்கள். ட்ரிப்ளிகேன் லிட்ரரி சொசைட்டி என்ற சமூக அமைப்பில் இணைந்து தேசபக்தராக பரிணமித்தவர். அடுத்து யுனைடெட் இந்தியா என்ற இதழை ஆரம்பித்தவர். 3வது தமிழ் இதழியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஸோ இந்த கூற்றுகளுக்குரிய நபர் யார் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுப்பிரமணிய சிவா, ஜி சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய பாரதியார், வ.உ. சிதம்பரனார். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. ஸோ முதல் இணை பாருங்கள். 1905 பெனாரஸ் காங்கிரஸ் மாநாடு. ஸோ அதன் தலைவராக இருந்தவர் ராஷ் பிகாரி கோஷ். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. அதன் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு. அதன் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1908 சென்னை காங்கிரஸ் மாநாடு. அதன் தலைவர் ராஷ் பிகாரி கோஷ். ஸோ இந்த 4 இணைகளில் எது தவறானதுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 தவறு. ஓகேங்களா? 4வது இணை சரியானது தான். ஸோ அந்த தவறானது பாருங்கள். 1905 பெனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டு யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ராஷ் பிகாரி கோஷ் தவறானது. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு யார் தலைமை அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1900 சூரத் காங்கிரஸ் மாநாடு. ஸோ அதன் தலைவர் ராஷ் பிகாரி கோஷ். ஓகேங்களா? ஸோ 4வது ஆப்ஷன் சரியானது தான். அப்போது ஆப்ஷன் 7வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 1, 2, 3 தவறு. ஸோ 8வது கேள்வி பாருங்கள். சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்களை தமிழக பிரதிநிதிகள் சார்பில் வலியுறுத்தி பேசும் பொருட்டு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுள் பொருந்தாத நபரை கண்டறிக. சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்களை தமிழக பிரதிநிதிகள் சார்பில் வலியுறுத்தி பேசும் பொருட்டு தேர்வு செய்யப்பட்ட, ஸோ அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது, தேர்வு செய்யப்பட்ட நபர்களுள் பொருந்தாத நபரை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, சக்கரை செட்டியார், வ.உ. சிதம்பரனார். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா. ஸோ பொருந்தாத நபர் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழக பிரதிநிதிகள் சார்பில் தீர்மானங்களை வலியுறுத்தி பேசும் பொருட்டு யார் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார், சக்கரை செட்டியார், வ.உ. சிதம்பரனார். இவங்க 3 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஸோ சுப்பிரமணிய சிவாவும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். ஓகேங்களா? ஸோ 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 9வது கேள்வி பாருங்கள். காங்கிரஸ் தொடங்கப்பட்ட 1885 முதல் 1894 வரை பல்வேறு நகரங்களில் கூடி நிறைவேற்றிய தீர்மானங்களையும் தலைவர்களின் உரைகளையும் பாரதியார் தமிழில் பின்வரும் எந்த நூலில் மொழிபெயர்த்துள்ளார்? ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க, லென்த்தியாக இருக்கும் எல்லா கொஸ்டினும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை, பாரத ஜனசபை, புதிய கட்சியின் கொள்கைகள், சுதேசி பிரசாரிணி சபை. ஸோ இதில் எந்த நூலில் அந்த தீர்மானங்களும் தலைவர்களின் உரைகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்? ஓகே, 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத ஜனசபை. ஓகேங்களா? ஸோ அந்த நூலில் தான்
ஸோ தலைவர்களின் உரைகள் மற்றும் தீர்மானங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாரதியார். ஸோ மற்ற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அதுவும் எல்லாமே பாரதியாரோட நூல்கள் தான். ஸோ அந்த எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அது பார்த்திங்கன்னா சூரத் மாநாடு பற்றிய அனுபவங்கள். ஸோ அதை வந்து விரிவாக எழுதியிருப்பார். இதில் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலில். ஸோ அடுத்து புதிய கட்சியின் கொள்கைகள். ஸோ அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பான ஒரு வெளியீடு தான் அந்த புதிய கட்சியின் கொள்கைகள் அந்த நூல். அடுத்து சுதேசி பிரசாரணி சபை. ஸோ அது பார்த்திங்கன்னா சென்னையில் தம் முற்போக்கு கருத்துக்கு ஆதரவாக விளங்கிய சில தேசபக்தர்களை ஒருங்கிணைத்து சுதேச பிரசாரணி சபை என்ற அமைப்பை நிறுவினார். ஓகேங்களா? ஓகே, நல்லா அந்த சின்ன சின்ன குறிப்பெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்பட்டால் மறுபடி அதை பாஸ் பண்ணி கூட இந்த வீடியோ கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ 10வது கேள்வி பாருங்கள். பிபின் சந்திரபால் 6 மாத கடுங்காவல் தண்டனை பெற்றதை எதிர்த்து 1907 செப்டம்பர் 17 நடைபெற்ற ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் பாரதியார் யாருடன் இணைந்து உரை நிகழ்த்தினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சக்கரை செட்டியார், சுரேந்திரநாத் ஆரியா, சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார். ஸோ பிபின் சந்திரபால் 6 மாத கடுங்காவல் தண்டனை பெற்றதை எதிர்த்து 1907 செப்டம்பர் 17 கண்டன பொதுக்கூட்டத்தில் பாரதியார் யாருடன் இணைந்து உரை நிகழ்த்தினார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுரேந்திரநாத் ஆரியா. ஓகேங்களா? ஸோ பாரதியார் மற்றும் சுரேந்திரநாத் ஆரியா ஆகிய இருவரும் இணைந்து கண்டன பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார்கள். ஓகேங்களா? 11வது கேள்வி பாருங்கள். 1939ஆம் ஆண்டு சென்னைக்கு வருகை தந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மாநகராட்சி சார்பில் அதிகாரப்பூர்வ வரவேற்பும் பாராட்டும் அளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மாநகராட்சி கூட்டத்தில் முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முத்துராமலிங்க தேவர், சக்கரை செட்டியார், சுப்பிரமணிய பாரதியார், ஏ மற்றும் பி இரண்டும். ஓகே, 11வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சக்கரை செட்டியார். ஓகேங்களா? ஸோ முத்துராமலிங்க தேவர் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரை வந்தபோது மாபெரும் பேரணியை நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். ஸோ சென்னையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை செட்டியார். 12வது கேள்வி பாருங்கள். பாரதியாரின் இறப்புக்கு பின் அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் இரங்கல் உரையாற்றிய நபர்களுள் பொருந்தாதவரை தேர்வு செய்க. பாரதியின் இறப்புக்கு பின் அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் இரங்கல் உரையாற்றிய நபர்களுள் பொருந்தாதவரை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுரேந்திரநாத் ஆரியா, சக்கரை செட்டியார், கிருஷ்ணசாமி சர்மா, பரளி சு நெல்லையப்பர். ஓகே, 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பரளி சு நெல்லையப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபிசி பாருங்கள். சுரேந்திரநாத் ஆரியா அவர்கள் அந்த இரங்கல் உரை பார்த்திங்கன்னா தெலுங்கில் உரையாற்றி இருப்பார். ஓகேங்களா? ஸோ சக்கரை செட்டியார் மற்றும் கிருஷ்ணசாமி சர்மா ஆகியோர் தமிழில் அந்த இரங்கல் உரையை உரையாற்றி இருப்பார்கள். ஸோ பரளி சு நெல்லையப்பர், ஸோ அவர் பார்த்திங்கன்னா பாரதியார் மரணப்படுக்கையில் இருந்தபோது அருகே இருந்து அவரை கவனித்து கொண்டவர் யார் அப்படின்னா பரளி சு நெல்லையப்பர். ஓகேங்களா? ஸோ 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அப்போ இரங்கல் உரை ஆற்றியவர்கள் யாருன்னா சுரேந்திரநாத் ஆரியா, சக்கரை செட்டியார், கிருஷ்ணசாமி சர்மா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 13வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. முதல் கூற்று பாருங்கள். 1924 முதல் 1948 வரை 24 ஆண்டுகள் சென்னை மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றினார். ரெண்டாவது, 1941-42ஆம் ஆண்டுகளில் சென்னை மாநகர மேயராக பணிபுரிந்தார். மூன்றாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். நான்காவது, 1906ஆம் ஆண்டிலேயே பூரண சுதந்திரம் வேண்டும் என்று முழக்கமிட்ட தலைவர்களுள் ஒருவர்.
ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுரேந்திரநாத் ஆர்யா, செண்பகராமன், சக்கரை செட்டியார், என்எம்ஆர் சுப்பாராமன். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சக்கரை செட்டியார். ஓகேங்களா. ஸோ அந்த கூற்றுகளெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அந்த தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, கூற்று 1, 2, 3, 4ன்னு இருக்குல்ல, அது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. 14 பாருங்கள். மதுரை ஹார்வி மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஊக்குவித்து ஆங்கில அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து எழுச்சி உரைகளை நிகழ்த்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சக்கரை செட்டியார், வரதராஜலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், பி மற்றும் சி. ஆன்சர் பண்ணுங்கள். ஹார்வி மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம் அப்படின்னாவே இவர் பேர் தான் ஞாபகம் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வரதராஜலு நாயுடு. ஓகேங்களா. ஸோ ஜார்ஜ் ஜோசப்பும் அதில் ஈடுபட்டிருப்பார். ஸோ ஜார்ஜ் ஜோசப் பார்த்திங்கன்னா அந்த வேலை நிறுத்தத்தை வழிநடத்தி இருப்பார். ஸோ வரதராஜலு நாயுடு பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கில அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து பல எழுச்சி உரைகளை நிகழ்த்தினார். ஓகேங்களா. 15வது கேள்வி. ஆங்கில அரசு வரதராஜலு நாயுடு மீது வழக்கு தொடர்ந்த போது அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தியவர் யார்? ஸோ அந்த ஹார்வி மில் வேலை நிறுத்தம் நடந்தது இல்லைங்களா. ஸோ அதில் வரதராஜலு நாயுடு அவர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுவார். அதற்கு பின் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல். ஸோ 15வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜாஜி. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16வது கேள்வி பாருங்கள். ஹார்வி மில் தொழிலாளர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஊக்குவித்து அரசுக்கு எதிராக செயல்பட்டதற்காக வரதராஜலு நாயுடுவிற்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 18 மாத சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம், 6 மாத சிறை தண்டனை மற்றும் 500 ரூபாய் அபராதம், 1 வருட சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம், 6 வருட சிறை தண்டனை. ஓகே, 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18 மாத சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியா விடுதலை பெற ஆயுதம் ஏந்த வேண்டும், சுதந்திர போராட்டம் என்ற 2 கட்டுரைகளை வரதராஜலு நாயுடு எந்த இதழில் எழுதினார்? இந்தியா விடுதலை பெற ஆயுதம் ஏந்த வேண்டும், சுதந்திர போராட்டம் என்ற 2 கட்டுரைகளை வரதராஜலு நாயுடு எந்த இதழில் எழுதினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரபஞ்சமித்திரன், தமிழ்நாடு, ஞானபானு, சுதேசமித்திரன். ஸோ 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு இதழில் எழுதினார். ஓகேங்களா. ஸோ அந்த 2 கட்டுரை நேம் பாருங்கள். இந்தியா விடுதலை பெற ஆயுதம் ஏந்த வேண்டும், அப்புறம் சுதந்திர போராட்டம். 18வது கேள்வி. வரதராஜலு நாயுடு 1916இல் பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழை யாரிடமிருந்து விலைக்கு வாங்கி திருப்பூரில் இருந்தவாறு நடத்தினார்? வரதராஜலு நாயுடு 1916இல் பிரபஞ்சமித்திரன் என்ற வார இதழை யாரிடமிருந்து விலைக்கு வாங்கி திருப்பூரில் இருந்தவாறு நடத்தினார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா அவர்கள்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி அந்த பிரபஞ்சமித்திரன் இதழை திருப்பூரில் இருந்தவாறு நடத்தியிருப்பார். ஓகேங்களா. 19வது கேள்வி பாருங்கள். வரதராஜலு நாயுடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. பாருங்கள். 1906இல் தனது 19வது வயதில் தேசிய இயக்கத்தில் நுழைந்தார். ஸோ தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பாருங்கள். 1908ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு சென்று நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அடுத்து 1921ஆம் ஆண்டில் காந்தியடிகள் சேலம் வந்தபோது நாயுடுவின் இல்லத்தில் தங்கினார். அடுத்து இவர் ஒரு சித்த மருத்துவர் ஆவார். ஸோ இதில் எது தவறானதுன்னு பாருங்கள்.
ஓகே, 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாருங்கள், 1908ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு சென்று நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்னு இருக்குது. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி கிடையாது, பாரதியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பாரதியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஸோ பொருந்தாதது, தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 20வது கேள்வி பாருங்கள், சென்னையில் 1887 நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டில் மொத்தம் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 13, 15, 17, 19. ஸோ இது ஈஸின்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 20வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓகேங்களா? ஸோ 21வது கேள்வி பாருங்கள், எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் கப்பற்படை தளபதியுடன் வந்து சென்னையில் வெள்ளையரின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டு பொழிய வைத்தவர் யார்? எம்டன் நீர்மூழ்கி கப்பலில் கப்பற்படை தளபதியுடன் வந்து சென்னையில் வெள்ளையரின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டு பொழிய வைத்தவர் யார்? சர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட், செண்பகராமன், பத்மநாபன், ஹர்தயாள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செண்பகராமன். ஓகேங்களா? ஸோ ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. 22வது கேள்வி, பின்வரும் தகவல்களுக்குரிய நபரை தேர்வு செய்யவும். பின்வரும் தகவல்களுக்குரிய நபரை தேர்வு செய்யவும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 1895ஆம் ஆண்டில் சென்னை மாநில கவுன்சில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1913ஆம் ஆண்டில் தில்லி மத்திய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1920இல் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ இது யாரோட தொடர்புடையது? விஜயராகவாச்சாரியார், சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, எம்ஏ அன்சாரி. ஓகே, 22வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விஜயராகவாச்சாரியார். ஓகேங்களா? ஸோ 23வது கேள்வி, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் தொடங்கிய அமைப்புகளுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பாருங்கள், ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம், சர்வதேச இந்திய ஆதரவு குழு, ப்ரோ இந்தியா, இந்திய தேசிய தொண்டர் படை. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் தொடங்கிய அமைப்புகளுள் பொருந்தாத ஒன்று. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரோ இந்தியா. ஓகேங்களா? ஸோ ப்ரோ இந்தியா அப்படிங்கிறது அவர் தொடங்கிய ஒரு இதழ். ஓகேங்களா? ஆங்கிலம் மற்றும் ஜெர்மனி ஆகிய இரு மொழிகளில் நடத்திய இதழ் தான் ப்ரோ இந்தியா. ஸோ மற்ற மூணுமே பார்த்திங்கன்னா அமைப்புகள். ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படிங்கிறது பள்ளி மாணவராக இருந்தபோது அவர் தொடங்கிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்து சர்வதேச இந்திய ஆதரவு குழு. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதற்காக உலக மக்களின் ஆதரவை பெறும் நோக்கில் துவங்கப்பட்டது தான் இந்த சர்வதேச இந்திய ஆதரவு குழு. ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய தொண்டர் படை அப்படிங்கிறது அவர் தொடங்கிய ஒரு அமைப்பு. ஸோ அவங்க என்ன அமைப்புகளுள் பொருத்தாதது தான் கேட்குறாங்க. அப்போது ஏபிடி இந்த மூணுமே அமைப்பு, அவர் தொடங்கிய அமைப்புகள். இந்த ப்ரோ இந்தியா அப்படிங்கிறது மட்டும் அவர் தொடங்கிய இதழ். ஓகேங்களா? 24வது கேள்வி பாருங்கள், தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரச்சனைகளை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலிடம் எடுத்துரைக்கும்படி காந்தியடிகள் யாருக்கு கடிதம் எழுதினார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் பிரச்சனைகளை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலிடம் எடுத்துரைக்கும்படி காந்தியடிகள் யாருக்கு கடிதம் எழுதினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வரதராஜலு நாயுடு, சக்கரை செட்டியார், கோபாலகிருஷ்ண கோகலே, விஜயராகவாச்சாரியார். ஸோ 24வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விஜயராகவாச்சாரியார். ஓகேங்களா? 25வது கேள்வி, ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டல் பற்றி வெளியான முதல் தமிழ் நூல். ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டல் பற்றி வெளியான முதல் தமிழ் நூல்.
ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இந்திய தேசாந்திரி, செல்வச் சுரண்டல், இந்தியா இழந்த தனம், செழிப்பு மிக்க பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தேவைப்பட்டால் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 25வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா இழந்த தனம், ஓகேங்களா. ஸோ இதை இயற்றியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி சர்மா, காஞ்சிபுரம் கிருஷ்ணசாமி சர்மா என்பவர் இயற்றிய நூல் தான் இந்தியா இழந்த தனம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 21 நூல்களை இயற்றியுள்ளார், ஓகேங்களா. ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டல் பற்றி வெளியான முதல் தமிழ் நூல் இந்தியா இழந்த தனம், ஓகேங்களா, இந்தியா இழந்த தனம். ஆயிரத்தி 26வது கேள்வி பாருங்கள். 1917ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய பாதுகாப்பு சட்டம் என்ற அடக்குமுறை சட்டத்தின் கீழ் முதல் நடவடிக்கை யார் மீது எடுக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அன்னி பெசன்ட், கிருஷ்ணசாமி சர்மா, பாலகங்காதர் திலகர், மேற்கண்ட அனைவரும். 1917ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய பாதுகாப்பு சட்டம் என்ற அடக்குமுறை சட்டத்தின் கீழ் முதல் நடவடிக்கை யார் மீது எடுக்கப்பட்டது? ஸோ 26வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணசாமி சர்மா, ஓகேங்களா. ஸோ என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் முன் அனுமதி இல்லாமல் பேசவோ எழுதவோ கூடாது என்ற தடை உத்தரவு கிருஷ்ணசாமி சர்மா மீது பிறப்பிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ அவர் கைது செய்யப்படவில்லை, நல்லா கவனிச்சுங்க, அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ ஆங்கில அரசுக்கு எதிராக செயல்பட்டதால் அரசாங்கத்தின் முன் அனுமதி இல்லாமல் பேசவோ எழுதவோ கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, ஓகேங்களா. 26வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 27 பாருங்கள். ஸோ பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் தலைவர்கள், ஸோ இந்த பக்கம் அவர்கள் பிறந்த ஊர், இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். செண்பகராமன், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரியார், சுப்பிரமணிய சிவா. ஸோ இந்த பக்கம் அவர்கள் பிறந்த ஊர்கள் பாருங்கள், செங்கல்பட்டு, வத்தலகுண்டு, சேலம், திருவனந்தபுரம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 27வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஸோ டிசிஏபி அந்த வரிசை தான் சரியானது. பாருங்கள், செண்பகராமன் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், வரதராஜலு நாயுடு சேலம், விஜயராகவாச்சாரியார் செங்கல்பட்டு மாவட்டம், சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு, ஓகேங்களா. ஸோ 28வது கேள்வி பாருங்கள். 1887ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 17 தீர்மானங்களில் தொழிற்கல்வி பற்றிய 7வது தீர்மானத்தின் மீதான உரையை நிகழ்த்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கொஸ்டின் இன்னொருக்கா நல்லா படிச்சுக்குங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர், சேலம் விஜயராகவாச்சாரியார், டிஎம் மூக்கன் ஆசாரி, ஆனந்த சார்லு. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். தொழிற்கல்வி பற்றிய 7வது தீர்மானம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஎம் மூக்கன் ஆசாரி, ஓகேங்களா. ஸோ 29வது கேள்வி. தமிழகத்தின் மும்மூர்த்திகள் என்று வரலாற்றாளர்களால் அழைக்கப்படுபவர்கள் யார்? தமிழகத்தின் மும்மூர்த்திகள் என்று வரலாற்றாளர்களால் அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர், வஉசி சுப்பிரமணிய சிவா. அடுத்து வஉசி சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா. அடுத்து வாவே சுப்பிரமணிய ஐயர், வஉசி சுப்பிரமணிய பாரதியார், ஜி சுப்பிரமணிய ஐயர், வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதியார். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். தமிழகத்தின் மும்மூர்த்திகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாருங்கள், வஉ சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, ஓகேங்களா. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் தலைவர்கள், இந்த பக்கம் அவர்கள் பிறந்த வருடங்கள், ஓகேங்களா. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், பாரதியார், சுப்பிரமணிய சிவா, ஜி சுப்பிரமணியம், வஉ சிதம்பரனார். ஸோ இது இந்த பக்கம் அவர்கள் பிறந்த ஆண்டுகள். ஸோ அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஓகே, 30வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, CADB. அந்த வரிசை தான் சரி. பாருங்கள், பாரதியார் பிறந்த வருடம் 1882, சுப்பிரமணிய சிவா 1884 பிறந்தார், ஜி சுப்பிரமணியம் 1855, வஉ சிதம்பரனார் 1872 பிறந்தார். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் பற்றி முழுக்க அவுட் சோர்ஸ் கொஸ்டின் பார்ட் 2 பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கூட போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதனோட அடுத்த பார்ட் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.